கருவாடு, கெண்ட கருவாடு, கழுத்து கருவாடு. வாயை பாரு. கருவாடு வாங்கல, கருவாடு. வாயை பாரு, தேலி கழுத்து வாய் மாதிரியே. சூப்பரா இருக்கு நம்ம கருவாடு சாப்பிட்டு. கழுத்து கருவாடு. ஏன்ட்ட ஒரு உழுவ கருவாடு இருக்கு, வேணுமா? ஐயா கருவாடு விக்கிறவரு. ஐயா உங்களதான். ஐயா கருவாடு விக்கிறவரு. எந்த முண்டைட்டி நான் பேசுறேன்? ஐயா கருவாடு. கருவாடு. ஐயா கருவாடு. கருவாடு வேற வாழ கருவாடு வேணுமா? கருவாடு வாங்கம்மா வாங்க. கருவாடு எவ்வளவு? குச்சிருச்சு நோக்கி குட்டியான வந்துகிட்டு இருக்கு. ஐயா கருவாடு எவ்வளவு? கிலோ 50 ரூபாய். என்ன கருவாடு வச்சிருக்கீங்க? ஐர இருக்கு. ஐரா. கழுத்து. ஐர எப்படி கருவாடு வரும்? இல்ல கழுத்து வேணா எனக்கு. சீலா இருக்கு. சீலா இருக்கு. பண்ண கருவாடு இருக்கு. பண்ண கருவாடு இருக்கு. நம்ம கருவாட்டை சாப்பிட்டு தான் கூலி சாமிக்கு பாரு. ஓ நீங்க கடற்கரை ஏரியாவுல இருந்து வந்திருக்கீங்களா? பரவாயில்ல. கடல் விக்கிற கருவாடு விக்கிறவரு இலவசமா எதுவும் கொடுப்பீங்களா? இலவசமா மைத்த தருவேன். ஏன்ட்ட ஒரு வாழை கருவாடு இருக்கு, தொண்டைக்கு நல்லா இருக்கு. அத சாப்பிடாத குசு தான் போகும். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். அடி முண்டை உனக்கு தான் இல்லையடா. கோலப்படி காவலுக்கு 5 ரூபா. ஆமா. காவலுக்கு 10 ரூபா. குழந்தை வேல் சித்தப்பா கோலப்படி. கோலப்படி. ஐயா கருவாடு விக்கிறவரு நல்ல நல்ல கருவாடா வச்சிருக்கீங்க. அருமையான கருவாடு. என்னைக்குமே உங்க ஐட்டம் நல்ல ஐட்டம் தான். நம்ம சீலா கருவாடை சாப்பிடு. ஒரு வருஷத்துல அப்படி புள்ள பிறக்கும். புள்ள பிறக்காது. கருப்பை அத்துட்டாங்கல. அது பெத்த அண்ணமே பெக்காட்டி என்ன கருவாடு விக்கிறவர் தானே? ராமதாஸ் துணி பைய திணிக்க. கருவாடு விக்கிறாள் தானே? கருவாடு விக்கிறவர் ஓரமா போய் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மைத்துக்கினே? ஏன் தெருவு ஏன் ஜந்த கடை? நான் சொல்றத கேளுங்க. ஏன் குத்தக? நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத கேட்க. நான் சொல்றத கேளியா? என்ன? மயிறு மட்டை அப்படி அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. பேசுவேன். நாடக உலகத்துல அசிங்க பாச பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். என்னகிட்ட இந்த பப்பு இந்த உடப்பு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஏதாவது தவறா பேசினா உன் கருவாடு போய் தெரிச்சு போயிடும். ஆமா நான் கருவாடு போய் தெரிக்க, உனக்கு கருப்பு போய் தெரிச்சு போயிடும். ஏற்கனவே தெரிச்சிருச்சு, நீ என்ன புதுசா தெரிக்க விட போற? தெரிச்ச முண்டை இல்ல சவடால் முண்டை கிட்ட பேசாத முண்டை பேச வேண்டிய யார்த்தியே முடிச்சவங்க கருவாடு வாங்க. ஆளை பத்தியா கருவாடு வாங்க நாதி இல்ல. என்னடா வெக்கம் கட்டவட அக்கில்லாத முண்டை. ஒண்ணகிட்ட என்ன பசத்துக்குள்ள வாங்க நாடு. ஏய் ஒண்ணகிட்ட இருக்கற வாங்கடா. ஏண்டா ஈத்தற முண்டை. ஏண்டா இழுச்சவா முண்டை. ஏண்டா என் பணியாரத்துக்கு படுத்துக்கறத முண்டை. ஏன் தோசைக்கு தொண்ணாதுக்கறத முண்டை. ஏன் இடியாப்பத்துக்கு ஏமாதுக்கறத முண்டை. ஏன் அபிஷேகத்துக்கு வெறியேத்த முண்டை. ஆனா போடைய பொச்சுகாப்பு முண்டை. நொங்குக்கு நங்கு நங்குட்டு கொடுத்த பயமவல. சேவுக்கு நோகாம கொடுத்த பயமவல. என்ன மசத்துக்குன்னு கேக்குற? மானங்கட்ட பயல செத்து போயிருவ. ஓட்டுல ராமதாசிட்ட வச்சுக்க. உன் வெத்து ஓட்டல வேற எவ்வளவு ஈனா வரும். அவள்ட்ட ஓட்ட முதல்ல. கலச்ச இழுச்ச வாச்சி ராதா செல்வி. நீ கலச்ச இழுச்ச வாப்பையில நீ தான் உனக்கே வினைய வச்சிருக்க பாரு. நீ ஏன் இழுத்துக்கிட்டு வந்து சொந்த காசுலயே சூனிய வச்சிருக்கானோ அது நீயா தான் இருப்ப. அது எனக்கா? ஒப்பத்தா வந்தாலும் சூனிய வைக்க முடியாது. தாத்தே வந்தாலும் உன் பப்பு இங்க வேகாது. என்கிட்ட 3 பருப்பு இருக்கு. என்ன பருப்பு? பூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு. 3 பருப்பை புடுங்கி ஓட்ட சட்டியில போட்டு உன் மத்த போட்டு கடைஞ்சு உன் பருப்பை புத்துருத்தில எடுக்கல. உன் பருப்பு கலட்டு மேல நீனே சொல்லிட்டேடி. உன் சட்டி ஓட்ட சட்டிட்டு இருக்குதுல்ல. ஓட்ட சட்டிக்கு ஏமாத்து வராது. சட்டி இருந்தாலும் ஓட்ட ஆகத்தான் வேணும். நல்ல ஏன் மத்த போட்டு கடைஞ்சேண்டு வையி. உன் சட்டி தூறு எடுவட்டுரும். நாங்க பேசுறாங்க மத்து. ஓ மத்து தான் பூணு கலந்து போய் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. நீ மத்த போட்டு கடைஞ்சா என்ன கடையாம இருந்தனே. அப்ப அதிக பிரசித்தனம் பேசாத. கண்டிலாம் தங்கப்பாண்டி மத்த வாங்கி தம்பி வேணாம். அதிக பிரசித்தனம் பேசாத. ஏய் ஒழுக்கம் கட்டவன ஒழுக்கமா பேசுற. ஆமா இந்த கொட்டம் இந்த பேச்சு அதட்டி பேசி அம்பலவாரி பட்ட வாங்க. உன் வெத்து ஓட்டு உன் வெறும் ஓட்டு உன் பேச்ச நியாயப்படுத்துறது. அவளா எவளாவது ஒண்ணும் தெரியாத வருவா பாரு. அவள்கிட்ட வச்சு ஓட்டன மேல ஒரு ஓட்டு கீழே ஒரு ஓட்டு நடுவுல ஒரு ஓட்டு ஓட்டி உன்னைய கோட்டம் எடுக்கும். உன்னைய கொட்டம் இல்லாம அவன் சூழங்க ஆவத்துல வச்சுக்க. மானகட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டானா சர்ரு புருண்டு. கோட்டை மேட்டுக்கு எப்படி கொட்டையே இல்லாம நீ பேக்க தூக்கிட்டு கிளம்பட. ஓ ஊர் பேர் என்ன ஊரு? என் ஊரு புதுக்கோட்டை. கடைசியில கோட்டைன்னு தானே வருது. ஆமா. அந்த கோவர்ணாவர்த்தவன் துணை எழுத்து எடுத்துட்டு உன்னைய புதுக்கோட்டை ஆக்கி உன் புதுக்கோட்டைக்கு பேக்கோட அனுப்பிடுவேன். பாப்பா யாரு கொட்டையை யாரு எடுக்கிறான்னு பாப்பா. இந்த நாடக உலகத்துல இன்னைக்கு சொல்றேன், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உன்னைய நாடக மேடையில ஓட்டுற ஒரே ஒருத்தன் இந்த சண்முகராசாவை. நீ வேணா சவால் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நாடக உலகத்துல 30 வருஷம் 10 வருஷம் என்ன நீ அட்லீஸ்ட் 2 மாசம் கூட என்னை வச்சு நீ ஓட்ட முடியாது. அப்புறம் சோளம் விதைக்கையில இழுத்துக்கிட்டு தான் நீ சாவணும். அது செந்தட்டில உட்கார்ந்துருக்கடி அதான் இழுத்துக்கிட்டு அலையிட. ஆடி வாடி பேசாத. என்ன நினைச்சேன்னு வை. என்ன பண்ணுவ? காட்டுல கிடக்குற செந்தட்டியை புடுங்கிட்டு மொந்தட்டி மொந்தட்டிட்டு அரைவேன். உனக்கு குட்டுக்குறக்குள்ள நொங்கு கலந்து போயிரு எடுவட்ட பேல. ஆறு இருக்கு புடிச்சு முத்தம் கொடுத்தா 8 வருஷம் ஆகும். அழுத்தி புடிச்சு முத்தம் குத்துனா உனக்கு 1000 எலும்பு நொறுங்கி போயிரும்.
அடிச்சு கீழே அடிச்சு இடையில அடிச்சு விடு. ஏன் அவரை பேசுற? நல்லா கறியை சட்டி சட்டி அள்ளி வச்சது கவுண்டியா? ஏய் இங்க வாயா. ராமதாச மண்ணெண்ணெய் ஊத்தி தீய கொளுத்தி விடு. நீ பொம்பளை. அத பத்தி நீ பொம்பளை. நீ ஆம்பளையா முதல்ல? நீ ஆம்பளையா? ஆம்பளை சிங்கம். பொம்பளை சிங்கம்டா. பூலாந்தேவி. நீ பூலாந்தேவில தங்கச்சி ஓலாந்தேவிடா. என்ன தேவி? என்ன தேவி? ஓலாந்தேவி. ஏண்டா இங்க வாடா. ஓ ஊரு என்ன ஊரு? எவரா? பரமப்பட்டி. இந்த ஓலாந்தேவிக்கு ஒரு கோயில் கட்டுறா. கட்டிடுறேன். மைத்த புடுங்கின போடா. ஆமா கட்டு. இங்க என்ன சானா பேச்ச குறை. பேச்ச நீ குறை. இங்க பொம்பளை மாதிரி நடந்துக்க. பேச்ச குறைன்னு நீ சட்டம் ஜவடாலும் எனக்கு போடக்கூடாது. விடிய 6 மணி தொட்டிக்கு நான் வச்சதுதான் சட்டம். என்ன காரணத்துக்குன்னு கேக்குறேன். என்ன பொம்பளை? நீ என்ன ஆம்பளை அடிக்கிற? எப்படி அடிப்பேன்? நான் அடிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? அடிக்க மாட்டேன்ல. ஏன் அடிக்க மாட்டேன்? அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். முதல் தெய்வம் யாரு? யாரு? மாதா. மாதா. இரண்டாவது தெய்வம் யாரு? குரு. பிதா. பிதா. மூணாவது குரு. குரு. நாலாவது தெய்வம். ஆமா. முதல்ல யாருக்கு மரியாதை கொடுக்குது? யாருக்கு? என்ன பெத்த தாய் யாரு? யாரு? பொம்பளை. பொம்பளை தானே. என் கூட பிறந்த தங்கச்சி யாரு? அவங்களும் பெண்கள் தான். பொம்பளை தானே. நான் கட்டிக்க போறது யாரு? அவங்களும் பொம்பளை தான். இங்க உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்களா? அவங்களும் லேடிஸ் பெண்கள். உனக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். ஒரு நிமிஷம் நான் தூக்கி போட்டு உன்னை சங்கிலே குத்துவேன். குத்து. காலையில காரி துப்பிடுவாங்க. ஆமா. பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையாடா? பொம்பளை அடிக்கிறவன் எல்லாம் 10 பசுமாட்டை கொண்டதுக்கு சமம். ஆமா. டீசன்டான ஃபேமிலில நீ அடிக்கவே மாட்டே. டிஸ்ப்ளேன். ஓ மொகரையில. ஓ மொகரையில முள்ள விட்டு அடிக்க. ஓ இதிகாசத்துல ஏதகாச்சி ஊத்த. ஓ நாயிலடா. ஓ நாகரிகத்துல 40 நாயை உலப்ப விட 50 அசோக்ல இருந்து உன்னை நான் கட்டிக்கிட்டு போறவ பெண்மகள். உன்னை வச்சு குடும்பம் நடத்துறேன் பாரு. என்னோட கூட பிறந்தது ஒரு பெண்மகள். நான் அந்த பூமிக்கு வர காரணமா இருந்தது பெண்மகள். பொம்பளைங்கிறிய அப்புறம் ஏன்டா பொம்பளை கிட்ட போட்டி போட்டிட்டு வர? பொச்சுக்காப்பு பையல போட்டி ஏறிட்டு நிக்க. போட்டி இருக்கணும். பொறாம இருக்க கூடாது. பொறாம குணம் இருக்கணும். இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆத்தாடி அவங்க பெரிய வீடா கட்டிட்டாங்களே. அது போட்டி. நம்ம பெரிய வீடா கட்டணும். அது போட்டி. போட்டியா இருந்தா சரி பொறாமையா இருந்தா சரி. பொறாம இருக்க கூடாது. பொம்பளை கிட்ட முதல்ல போட்டியும் பொறாம போறத நிப்பாட்டு. சபையில பேச தெரிஞ்சுக்க. பேசுவேன். சபையறிந்து பேசு. சபையறிந்து பேசு. சில நேரம் பேசாது இருந்து பழகு. பேசாம பொத்திக்கிட்டு போப்பா. பொத்திக்கிட்டு போனா புத்துருது காசு. இதுலயா திம்ப? உன் வாயில இல்ல கேக்குறேன். எதுக்கு கேக்குற? அதிக பேசுறேன். ஒய்யால அடிக்கறடா. இல்ல அடிக்கறியா? ஒய்யால அடிக்கறியா? சாணி தெரிச்சு போயிரும். அடிக்கணும்னு நினைச்சா கூலிச்சாமி என்ன மத்துக்குற நாய் கரஞ்சு போயிரும். சபையறிந்து பேசு. சபையறிந்து பேசு. அதத்தான் நானும் சொல்றேன். சில நேரம் பேசாது இருந்து பழகுங்க. நீங்க சொன்னீங்களே ஆம்பள சிங்கம் ஆம்பள சிங்கம் ஆம்பள சிங்கம்னு. இந்த ஆம்பள சிங்கத்தை பெத்து எடுத்தது யார் தெரியுமா? பொம்பளை சிங்கம் நாங்க. அதத்தானடி சொன்னேன். பொம்பளை இல்லாம ஆம்பளை எந்த காலத்துலயும் விரிச்ச ஓட முடியாது. முதல்ல நான் சொல்றேன். சபாஷ். என்ன? பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு எச்சோடி எந்த வேலையும் பார்க்க முடியாது. இந்த திருவிழா யாருக்கு தெரியுமா? ஈட்டி கருப்பணசாமிக்கு. கருப்பணசாமி யாரு? ஆம்பளை. நீ வாய் ஒழுங்கா பேசலன்னு வை, ஈட்டிய வச்சு இதுலயே குத்துவாரு. நான் பெரிய அளவு குத்துறவ. இங்க என்ன அதட்டி பேசி பொம்பளை குடும்பத்தை பாரு. பொம்பளை மாடு காவேரி கொண்டா அடைக்கிறவன் ஆம்பளை. ஆம்பளை மாடு காவேரி கொண்டுச்சுன்னு வை, நீ தாங்க முடியாது. உன் குடும்பமே அவ்வளவுதான். தூக்கி கொம்புட்ட குத்தி நிப்பாட்டிட்டு போயிருவேன். எதுக்குன்னு கேக்குறேன். நிப்பாட்டுவேமா? சாதனை பண்ண படைச்சவன் ஆம்பளை. சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை. உன்னை உருவாக்குனது ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம 10 மாசம் சம்மந்தெடுத்து பொத்தது ஆம்பளையும் பொம்பளைன்னு சொல்றீல, நான் ஒத்துக்கிறேன். இந்த 10 மாசம் பெறீல, அதுக்கு 9 மாசம் 29 நாள் என் சித்தப்பு குழந்தைகள் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். இந்த காலு சவண்டதே அதனால. ஓ இல்ல கேக்குறேன். 29 நாள் குடும்ப தலைவி போட்டோவுல ரேஷன் கார்டுல யார் போட்டா? பொம்பளை போட்டா. எங்க போட்டா? மாசம் எவ்வளவு உனக்கு வருது? 1000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து. ஆமா. அந்த கவர்மெண்ட் காசு 1000 ரூபாய் குடுக்குறான்ல. ஆமா. எதை வச்சு குடுக்குறாங்க? எதை வச்சு குடுக்குறாங்க? ஆம்பளை எடுத்தா உனக்கு 1000 ரூபாய் வருது. எப்படி குடுக்குறாங்க? போறான் பாரு, தீபாவளிக்கு 466 கோடிக்கு ஓடி இருக்கு. அந்த டாஸ்மார்க்ல குடுக்குறான் பாரு. அந்த 1000 ரூபாய் தாண்டி நீ 1000 ரூபாய் வாங்கி வாய் உணர்ச்சியா திங்கிற. என்ன பித்த ராசா? உன் வாய்க்கு இதயம் பிராண்ட் அரிசி, அது பொன்னி அரிசி, நவாப் அரிசி உன் கிண்ணில போட்டு கடைஞ்சு திங்க. ஆம்பளை உழைச்சாத்த பொம்பளை வீட்டுல நல்லா சமைக்க. உழைச்சு நக்குனா போட நக்கி நாராயணா. முதல்ல ஆளை பத்திய மூஞ்சிக்கு மோரக்கட்டையும் ஓதம் தள்ளி போயல
பேச்சா பேசுற அது இருந்தா தானே ஓத. பொன்னி அரிசி நவாப் அரிசி பொன்னி அரிசி உழைச்சு கொடுக்குற ஆண் வர்க்கம் புடுங்குன்னு நீ புடுங்குற புடுங்க எங்களுக்கு தெரியாத. உழைக்கிறது 500 வாவா, பொண்டாட்டி கொடுக்குறது 150 வாவா. இந்த 350 ரூபாய் கொண்டுகிட்டு உருப்படியா ஒரு குடும்பத்தை உருப்படியா நடக்கிறது இல்லை. டாஸ்மார்க்கில் கொண்டு அதை குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 4 மடங்கு முடக்குன்னு குடி. பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் குன்னி அரிசி வாங்கிட்டு வா. அரிசியை என் சட்டியில் போட்டு உனக்கு வெள்ளை மல்லன்னு மல்லிகைப்பூ மாதிரி சோத்தை வடித்து உனக்கு 40 வகை புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு தொக்கு, சவு கூட்டு, முட்டை அவியல், முட்டையை கடிக்கியார், பச்சை மாட்டில் கறந்த தயிரை மோராக்கி, மோரை வெண்ணெயாக்கி, வெண்ணெய்க்கு பிறந்த வெண்ணெய், கோட்டமேடு வெண்ணெய், என் சம்பங்கோளம் வெண்ணெய், என் புத்துருத்தி வெண்ணெய், என் புதுக்கோட்டை வெண்ணெய், என் தஞ்சாவூர் வெண்ணெய், என் கமுதி வெண்ணெய், என் செய்யாமங்கலம் வெண்ணெய், என் ஏனாதி வெண்ணெய், என் திருப்பவன வெண்ணெய், என் திருப்பாச்சேத்தி வெண்ணெய், என் மதுரை மாட்டுத்தாவணி வெண்ணெய், ஆரப்பாளைய வெண்ணெய், என் கோரிப்பாளைய வெண்ணெய், என் சிந்தாமணி வெண்ணெய், என் முக்குரோடு வெண்ணெய். அம்பிட்டு வெண்ணெய் உன் வாயில தள்ளுறது யாரு? பொம்பளை நாங்க. நீ சொன்னிய உன் சித்தப்ப 29 நாள் உழைக்கிறாருன்னு. உழைக்கிறதுக்கு யாரு காரணம்? நாங்க இடம் கொடுத்தாத்தே நீ உழைச்சு தள்ள முடியும். இல்லன்னா அப்படியே கை முட்டி அடிச்சுக்கிட்டே நீ ஜாக வேண்டியதான். ஞாபகத்துல வச்சுக்கோ. இவளை வச்சு யாரா குடும்பம்? அவன் கை தட்டுறான் பாடுறா ஊதா சட்டை. டேய் ஏண்டா தட்ட பொட்டை முட்டை தாடி வாங்குற வேலை. அவ இதை காட்டுனா அதை ஈகிட்டு இருக்க. உண்மையை தான் சொல்லு. நீனும் வீட்டில் இப்படித்தானா? அவங்க தாய்மார்களுக்கு சிரிப்பா பாடி ஏண்டி முட்டைய கடிக்கியான். முட்டைய கடிக்காம அப்புறம் உள்ள தள்ளுவாங்க. தள்ளுற ஏண்டி என்னமாவது நியாயமா பேசுறியா? இல்ல ஏதாவது நியாயமா பேசுறியா? என்ன பேசுற? டாஸ்மார்க்ல போறோம்ங்கறியா? அப்படி ஆம்பளையா ஏன் பாக்குற? எதுக்கு போறேன்னு கேக்குறேன். இந்த முகத்துல 5 புலன்கள் எது கொடுத்திருக்காங்க? எது கொடுத்திருக்காங்க? நல்ல மூக்குல 2 ஓட்டை இருக்குல, நல்ல காத்த சுவாசிக்க. அதுக்காக வேண்டி கூலிச்சாமி பிய போய் சுவாசிக்காத. இந்த கண்ணை எதுக்கு கொடுத்திருக்காங்க? நல்ல பார்வைகளை பார்க்க. இந்த வாய் எதுக்கு கொடுத்திருக்காங்க? நல்ல சாப்பாடை ருசிக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தை பேசுறியா? கூறுகட்ட முண்டை இது வரைக்கும் ஏண்டா கூறுகட்ட குக்கர், ஏண்டா ஈத்தர புஞ்ச, வெள்ள பூடு, ஏண்டா திருக்கு புஞ்ச, வெங்காயம், ஏண்டா மானகட்ட புஞ்ச, ஏண்டா ஏல நீ டான்ஸ்காரியா வெண்ணெய் வியாபாரம் பார்க்க வந்தியாடி? அவனை போய் பொச்சு ஊத்தி ஏனாதி வெண்ணெய்ங்கற இல்ல கேக்குறேன். இங்கரு வெண்ணெய் எடுத்து புடுவேன், பதம் பார்த்து புடுவேன். நீ பதம் இந்த புத்திரத்து மேரையில சொல்றேன். நீ என்ன வேண்டாலும் பேசிரு. நீ பேசுவீல, பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, வீச்சுக்கு வீச்சு. அப்படிதானே? ஆடுனா பாடுனா படுத்தா அப்படியே ஆடி பாத்துறலாமா? ஏண்டா பேச்சுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. கண்டிப்பா பாடிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. கண்டிப்பாங்க. அப்ப மூணையும் காட்டணுமா இல்லையா? நீங்க வந்தா மட்டும்தான் சண்முகராஜா நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். எந்த சிந்து பாடுவேன்னு எனக்கு தான் தெரியும். சரியா? ஓட்ட வாக்கெல்லாம் என்னகிட்ட வச்சு ஓட்டக்கூடாது. ஏண்டி ஒன்னும் விடியுங்கிற வரைக்கும் உன்னை ஓட்டுறதுக்கு தான் ஒன்னையும் காலான்றி ஏன் காலான்றையும் தனவால் எடுத்து பொச்சு தான் அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆடி பாத்துடலாம். காட்டு போதல்ல ஓ வாழைப்பழம் ஜூம்பி போய் தான் 35 வருஷம் ஆச்சு. வரையில தான் என்கிட்ட வாழைப்பழம் ஏய் நீ கொண்டு வந்தேம்மா. ராமதாஸ் எடுத்து தின்னுட்டேன். என் பழத்தை தானே தின்ட்டேன். ஓம்பெல்லாம் கதலி பழம் விளக்காத பழ. வாழைப்பழத்துல பெரிய பழம் இது. வாழைப்பழம் பூவம்பழம். பூவம்பழத்துல சின்ன பழம் எந்த பழம்? அதே பழம் கதலி பழம். நாடகத்தை கெடுத்தவனே நீதான். போ அங்க விழுது 10,000 தண்ணி நன்னானே தானே நன்னானே. அங்க விழுது 10,000 தண்ணே நன்னானே தானே நன்னானே. எம விழுத விட்டு எங்க சமூகம் எவ்வி அடிக்கிறீங்க? விழுத விட்டு
என் முந்திரி பருப்பை தின்ட்டேன். இன்னைக்கு நான் கீழிறங்கி ராதா செல்வி கீழிறங்கி நிலத்தை விட்டு எனக்கு கீழிறங்கி ஓவிதிய முடிக்க போறேன் தன்னே நானே தரே நானே வெள்ளத விட்டு கீழிறங்கி எச்சரிக்கிற சாணா மாடு புடி மாடா இருந்து. சரி, நீ என்னத்தை என்ன அடிச்சு பிடிச்சவன ஜன பிடிக்க போதாங்க. ஆமா, இவரு 60 வயசுல குடிஞ்சு தள்ளிடுவாரு. தாலாட்ட நான் போனது தாளாட்ட நான் பிறந்தே தாளேலேலேலோ. தோண்டச்சா ஏன் உனக்கு சின்னத்தாளா அத்தாச்சியா? அப்புறம் கோவறது அவங்களுக்கு என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கு. யாருக்கு? அவங்கள ஆம்பளை தானையா? யார் சொன்னா? நீ வா பாப்பா. 3 கிலோ அரிசியும் 50 ரூபாய் நீங்க 2 பேரும் தானடா. அட ரக்க பாட்டி அத கட் பண்றா நல்லா இருப்பே. சிங்கிலுக்கா சின்ன கிளி சேருக்கு ஓடி வந்த வேலை ஆடி என்ன மட்டும் பாட வந்த வேலை அளவிட்டு ஓடி விட்ட கூட்டத்தோட கண்டாலி மேல அடிச்சு சம்பளம் வாங்கணும்டா. என்ன பானை என்ன வர வர அந்த பிள்ளை விட நீ சென்னையா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஹெல்மெட்டை முழுகிட்டியாடா? இல்லடா, 4 கிணறுடா. மூடியா முதல்ல நைவா செய்யுமா? எப்படி செய்யணுங்க மாமா? லப்பு லப்புன்னு செய்ய நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேடா. செய். பார்த்தாத்தாலு ரொம்ப முறுக்கு முறுக்கு அதுக்காக உலகிலே இருக்கு. தண்ணீர மீனுண்டு தரையில மானுண்டு மாத்து வச்சா திந்து விடும் கணக்கு. நைவாடா. அவனுக்கு இழுவப்பட்டுது. உன் கொழுந்தனை பாரு, தூதா சட்டை. நீ செய்ய செய்ய அவன் குன்றான். மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சுலா. மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சுடலாம். உன் மேல ஆசை வச்சே வேற எதுக்கு மீச வச்சே. மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சுடலாம்.
அவனால முடியாது. நீ தான் செய்யணும். என்ன இட்லி சூப்பரா ஆடுறீங்கம்மா. ஆமாங்க மாமா. ஆமா உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ்வளவு நேரம் சேர்ந்து ஆடுனா. ஆமா. தனித்தனியா ஒரு 3 போடு. அவன் கருமேக கூந்தலுக்கு அடிக்கருமேக கூந்தலுக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு நெளிப்பாச்சுனாலும் வயிறை குறைக்கணும்டா. அடி வடியாம வடிரடி. விளங்காதவளா அத நீ வலிக்காம வாங்கி குடி. உனக்கு வாடி வடியாம பாத்துக்க. குழந்தை வெளிச்சித்தப்பா ஒரு உளம்புடியா எடுத்துட்டு வா. தண்ணி ரெடியா வச்சிருக்காப்ல அப்பா. என்ன வேட்டிக்கு நேரம் வச்சிருக்கீங்க? தண்ணியா என்னென்ன தெரியலையே. அடி வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி உன் வான்குயில் போல் சத்தத்துக்கும் உன் வான்குயில் போல் சத்தத்துக்கும் நீ நெடுந்தூரம் போக வேணாம் எனக்கு வடிவோ நடக்க வேணாம். அடி நெடுந்தூரம் போக வேணாம் யாரும் எனக்கு படி நடக்க வேணாம். நம்ம கொலசாமி கோயிலுக்கு நாம கூட்டமாக அடி கொலசாமி கோயிலுக்கு அதுக்கு மேல கால் போக முடியாது. வயிறு தட்டுதானா? நெடுதூரம் போக வேண்டாம் நீங்க நினைக்கும்படி நீங்க நெடுதூரம் போக வேணாம். காலை ஒடிச்சு விடுறாங்கள அப்பதான் சரியாங்கள. முளைக்குச்சி உள்ள போகணும். புண்ணியமான பூமியிலே புத்துருத்தி கிராமத்திலே வருடாபிஷேக விழா ஈட்டி கருப்பணசாமிக்கு வணங்குதையா கிராம மக்கள். இந்த ஆடி மாசம் பாரு கூட்டாகில ஜனம் கூடும். கருப்பசாமிக்கு ஆடி மாசம் பாரு ஐயாகில ஜனம் கூடும். ஆடி மாசம் பாரு அகிலமெல்லாம்
ஒரு ஆட்டம் நல்லாவே ஆடினாப்ல, கை தட்டுங்கண்ணே. பரவாயில்ல, நல்லாவே ஆடினீங்க சண்முகராஜா. வாங்க கதை பண்ணுவோமா? இந்த விளக்க மரம் தான் எடுத்துவாங்க. இல்லாட்ட இந்த லூசு முண்டை கிறுக்கு முண்டை ஆடுறி முண்டை சொரட்ட முண்டை ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு ஒரு உள்ளத பருத்தி எடுக்கையில மதுரை புண்ணு நல்லா பாடுது. புத்துருத்தி பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பருத்தி எடுக்கையில கடையில சொல்றாரு பார்த்த மச்சான். பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான். ஒருத்தி எடுக்கையில ஓடி வந்தாளாகாதோ, ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாளாகாதோ, ஓடித்தா வந்து இருப்பேனோ, நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா ஓடித்தா வந்திருக்கேன் தெரியலையே முன்னால, ஓடித்தா வந்திருக்கேன் தெரியலையே. ஓடித்தா வந்து இருப்பேனோ, உன்னை மட்டும் பார்த்திருந்தா. வண்டி செட்டு